ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. தற்போது சமூக வலைத்தளங்களில் ஒரு ஹாட் நியூஸ் ஆனது பரவி வருது. அது என்னன்னா, ரசிகர்கள் கெட்டுப்போக காரணமே விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி பிரபல முன்னாள் மனைவி ஆவேச பேச்சு பேசியிருக்கிறாங்க. அதுதான் தற்போது சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் அஜித்குமார் மாதிரி ஏன் விஜய் நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி சரமாரியான கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. அதெல்லாம் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. வாங்க அந்த நியூஸ் என்னங்கிறத பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் நடன இயக்குனராக வள வருபவர் சாண்டி மாஸ்டர். இவர் விஜய் டிவி பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒரு சீசனில் போட்டியாளராக கலந்து கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் லியோ படத்தில் சாண்டி மாஸ்டர் வில்ல நடிப்பு பெரிய அளவில் பேசப்பட்டது. அதோடு மலையாளத்தில் வெளியான லோஹா படத்திலும் சாண்டி மாஸ்டர் பிரதான கேரக்டரில் நடித்திருந்தார். ஆக்சுவலி சாண்டி மாஸ்டருடைய முதல் மனைவி பெயர் காஜல் பசுபதி. கடந்த 2008ஆம் ஆண்டில் சாண்டி காஜல் திருமணம் நடந்த நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக 2012ஆம் ஆண்டில் விவாகரத்து பெற்று பிரிந்து விட்டனர். அதன் பிறகு 2017ஆம் ஆண்டில் சாண்டி மாஸ்டர் செல்வியா என்பவரை 2வது திருமணம் செய்து கொண்டார். ஆனால் காஜல் பசுபதி 2வது திருமணம் செய்து கொண்டதாக தெரியவில்லை. இவர் ஒரு முறை விஜய் டிவி பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரும் ஒரு திரைப்பட நடிகை தான். கோ, கலகலப்பு 2, மௌனகுரு, கதம் கதம், கல்வனின் காதலி, பெருமாள் போன்ற பல படங்களில் நடித்துள்ளார். சமீபத்தில் ஒரு நேர்காணலில் பேசிய நடிகை காஜல் சில முக்கியமான தாள்களை கூறியிருக்கிறாங்க. அதுதான் ரசிகர்கள் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்காங்க. ஆக்சுவலி அவங்க என்ன கூறியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ரசிகர்கள் கெட்டுப்போக காரணமே விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி பகிரங்க குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க. அதோடு ரஜினி, கமல், விஜய் இந்த 3 பேரும் தான் இதற்கு மெயின் காரணமே. இவர்களோடு ஒப்பிடும்போது அஜித்குமார் நல்ல மனிதராக தெரிகிறார். என்ன மனுஷையா என்று பாராட்ட தோன்றுகிறது. கடைசி வரை ஒரே மனைவியோடு இருந்து எப்போதுமே அவரது மனைவி ஷாலினி சிரித்த முகத்தோடு இருக்கிறதுக்கு காரணமாகவும் இருக்கிறார். அஜித்குமார் தனது ரசிகர்கள் தப்பு செய்தால் அதே இடத்துல திட்டுவார். ரசிகர்களை கோபமாக கண்டிப்பார். அவர்களை என்கரேஜ் செய்ய மாட்டார். ஆனால் விஜய் போன்றவர்கள் ரசிகர்களை என்கரேஜ் செய்கிறாங்க. இந்த ரசிகர்கள் நிறைய கெட்டு போகிறதுக்கு காரணமே இந்த மாதிரி என்கரேஜ் செய்கிறதுனால தான். மெயினாக விஜய் தான் காரணம். முதல்ல ரசிகர்கள் தான் விஜய் பெயரை கெடுக்கின்றனர் என்று யோசித்தேன். ஆனால் ரசிகர்கள் கெட்டு போகிறதுக்கு காரணமே விஜய் தான் அப்படிங்கிறது இப்போ தான் தெரிய வருது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அந்த பேட்டியில் கூறியிருக்கிறாங்க. அதோடு ஏன் அஜித் மாதிரி மண்டையில் விஜய்க்கு கொட்ட தெரியாதா? ரசிகர்களை எங்கே வைக்கணும், அவர்களுக்கு எப்படி பாடம் புகுத்தணும், முதல்ல நீங்கள் உங்கள் ரசிகர்களை சரி பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் ஆவேசமாக பேசியிருக்கிறாங்க. அப்புறம் ஆட்சி பண்ண கற்றுக்குங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆட்சிக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறமா தமிழ்நாட்டை ஆளலாம், முதல்ல உங்கள் ரசிகர்களை ஆள கற்றுக்குங்க என்று நடிகை காஜல் பசுபதி பேசியிருக்கிறார். பேட்டி ஒன்றில் அவர் பேசின இந்த விஷயங்கள் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரசிகர்கள் மத்தியில் காட்டு தீ போல பரவி பல கேள்விகளுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளாயிருக்கு. நடிகை காஜல் பசுபதி பேசியிருக்கக்கூடிய இதுக்கு நிறைய பேர் அவங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா, ரசிகர்களை எங்கே வைக்கணும்னு வைக்காமல் இருக்கிறாங்களா? எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? ரசிகர்கள் நாங்கள் கெட்டு போகிறதுக்கு காரணம் அவர் தான் நாங்கள் உங்ககிட்ட சொன்னோமா? முதல்ல நீங்களாம் பேசுகிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நடிகை காஜல் பசுபதி பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு நிறைய பேர் எதிர்கருத்துக்களை தெரிவித்து இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி ஒரு ரசிகரோடு இன்னொரு ரசிகரை எப்பயுமே கம்பேர் பண்ணக்கூடாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கவுங்க வழியில் கரெக்டாக தான் போயிட்டுருக்காங்க. ரசிகர்களாகிய நாமளும் அதே மாதிரி தான் கரெக்டாக போகணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அவங்க நம்மக்கிட்ட இதை பண்ண அதை பண்ண அப்படின்னு சொல்லவும் இல்லை, கேட்கவும் இல்லை. ஆனால் அதை நாம் கண்டுக்காமல் நம்ம பாட்டு பண்ணிவிட்டு அவங்க மேலே பழி தூக்கி போடுறது கண்டிப்பாக நியாயமில்லாத ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ரசிகர்களாகிய நம்மளே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தவறை செய்யக்கூடாது. ஸோ இதுதான் இப்போ ஹாட் நியூஸாக போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இதோடு தமிழகத்தில் அடுத்த ஒரு முக்கியமான நியூஸ் ஆனது அரசியல் களத்தில் வெளியாயிருக்கு. தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய ராஜ்யசபா எம்பி சீட்டை காங்கிரஸுக்கு கொடுத்திருந்தது தாவேகா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாள்கள் கசிந்திருக்கு. காங்கிரஸ் சார்பில் பிரவீன் சக்கரவர்த்தி இன்று தலைமை செயலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார் அப்படிங்கிற ஒரு நியூஸும் வெளியாயிருக்கு. வாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த விவகாரத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி நடந்து கொண்ட விதம் முதல்வர் விஜயை டென்ஷன் ஆக்கியிருப்பதாக கோட்டை வட்டாரத்திலிருந்து தாள்கள் கிசுகிசுத்து வெளியாயிருக்கு. இது தொடர்பாக நம்மிடம் பேசிய உள் விவகாரம் அறிந்த சிலர் காங்கிரஸ் சார்பில் பிரவீன் சக்கரவர்த்தி ராஜ்யசபா எம்பி ஆவார் என்கின்ற ஒரே காரணத்துக்காக தான் முதல்வர் விஜய் அந்த எம்பி சீட்டை விட்டு கொடுத்தார். தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைய காரணமாக இருந்தவர் என்பதால் பிரவீன் சக்கரவர்த்தி எம்பி ஆவதில் முதல்வருக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறங்கிற மாதிரியும் தாள்கள் கசிந்திருக்கு. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானவுடன் பிரவீன் சக்கரவர்த்தி தானாக முந்திக்கொண்டு தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி என ட்வீட் செய்தது முதல்வரை டென்ஷன் ஆக்கிவிட்டது. கூட்டணி கட்சி தலைவர்களோடு கலந்து பேசி அத்தனை கட்சிகளுடைய பிரதிநிதிகளின் முன்பாகவே ஒரு முக்கிய நிகழ்வில் கூட்டணியின் பெயரை அறிவிக்க வேண்டும், இடைத்தேர்தலை முன்னிட்டு அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என முதல்வரின் வியூக வகுப்பு குழு திட்டமிட்டு வைத்திருந்தது. ஆனால் இந்த கூட்டணியில் நான் பெரிய ஆள் என்பதை காட்டிக்கொள்ள கூட்டணியின் பெயரை பிரவீன் சக்கரவர்த்தி முந்திக்கொண்டு அறிவித்து விட்டார். ஸோ இது முதல்வர் விஜயே கடும் அப்செட்டாக செய்த ஒரு விஷயமாக பரவிட்டிருக்கா. பிரவீன் சக்கரவர்த்தியின் ட்வீட் வெளியான அடுத்த 1-2 மணி நேரங்களிலேயே கூட்டணியின் பெயரை யாரும் தப்பி தவறி கூட பயன்படுத்தக்கூடாது, தலைவரே முறையாக அறிவிப்பார் என தாவேகா நிர்வாகிகளுக்கு அவசர அலாட்டோ தாவேகா நிர்வாகிகளுக்கு சொல்லப்பட்டதாக தகவல்கள் கசிந்திருக்கு. முதல்வர் தரப்பில் அதிருப்தியும் காங்கிரஸ் தரப்புக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்குள் கம்யூனிஸ்ட்கள் களத்தில் இறங்கிவிட்டார்கள் என்பது இப்போ கேள்விக்குறியாகவும் வந்துட்டுருக்கு. சண்முகம் அதிக பிரசங்கித்தனம் என விமர்சிக்க நாங்கள் இந்த கூட்டணியில் இல்லை என மு வீரபாண்டியன் ஒரே போடாக போட்டார். கம்யூனிஸ்டுகளின் இந்த எதிர்வினை முதல்வர் தரப்பை இன்னும் உஷ்ணப்படுத்தி விட்டதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. முதல்வர் இப்போ அப்செட்டாக இருக்கிறார். கம்யூனிஸ்ட்களை சமரசம் செய்ய வேண்டியது காங்கிரஸின் பொறுப்பு, உடனடியாக ஏதாவது செய்யுங்க என கதர் சட்டை அமைச்சர்களிடம் தாவேகாவின் சீனியர் அமைச்சர் ஒருவர் அனலடிக்க பேசியிருப்பதாகவும் தகவல்கள் கசிந்திருக்கு. இதை தொடர்ந்து இப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரல. அப்படி தெரிய வரக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த ஒரு விஷயமும் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நியூஸ்கள்லாம் நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். இதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நிறைய அப்டேட்டான நியூஸ்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு அப்டேட்டான நியூஸில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.